தனி மனித ஒழுக்கத்தோட ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு நபரும் நம்ம பொது இடங்களில் குப்பை போடக்கூடாது. நாங்கள் தனிப்பட்ட முறையில் முடிவு தீர்மானம் எடுத்தால் மாத்திரம்தான் எங்களுடைய நகரத்தையும் எங்களுடைய அயல் சூழலையும் சுத்தமாக வைத்துவிட முடியும். சூழல் மாசடைதலை தவிர்த்து கொள்ளாமல் இதே போக்கில் சூழலை மாசடைய செய்து கொண்டு இருப்போமா இருந்தால் மனிதன் வாழ்கிறதுக்கு இந்த பூமி பந்தில் இடம் இல்லாத ஒரு காலம் வரும். நேரடியாக அதில் வெற்றிலை துப்பலை நாங்கள் மற்றவைக்கு அறிவறுப்பொண்டு ஏற்படுற விதத்தில் துப்பிட்டு போகிறது உண்மையில் தவிர்த்து கொள்ளணும். ஒரு உணவு கையாளுற நிலையங்களில் பணிபுரிவார்கள் வெற்றிலை போட்டுக்கொண்டு பணிபுரிவினோம்னா அவைக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். வணக்கம் மக்களே, நான் விஜித்ரன். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சாவகச்சேரி கோவிட் குடியிருப்பில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா, அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா கீழே இராணுவத்தோடு இணைஞ்சு சுகாதாரத்துறையும் ஒவ்வொரு ஊரை தெரிவு செஞ்சு அந்த ஊரில் சுகாதார பணியில் ஈடுபட்டு கொண்டு வராங்க. எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் டிசிசி கூட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் இந்த குப்பை தொடர்பாக எடுத்த பிரச்சனை, அதுக்கு பிறகு அது மிகப்பெரிய ஒரு லெவலில் ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கு. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அங்கங்கே இந்த குப்பை தொடர்பாகத்தான் தொடர்ந்து பேசி வராங்க. அதன் தொடர்ச்சியாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையுமே இந்த குப்பை துப்புரவு செய்கிற பணி அதிகரித்து வருது. அதில் ஒரு பகுதியாக சாவகச்சேரி கோவிட் குடியிருப்பு இந்த இடம் இன்றைக்கு இந்த இடத்த இராணுவத்தோடு இணைஞ்சு சுகாதாரத்துறையும் இங்கே வேறு நிறுவனங்களும் சேர்ந்து சுகாதார பணியில் ஈடுபட்டு வராங்க. என்னதான் விழிப்புணர்வு செய்தால் கூட தனி மனித ஒழுக்கத்தோட ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு நபரும் நம்ம பொது இடங்களில் குப்பை போடக்கூடாது. நாங்கள் தனிப்பட்ட முறையில் முடிவு தீர்மானம் எடுத்தால் மாத்திரம்தான் எங்களுடைய நகரத்தையும் எங்களுடைய அயல் சூழலையும் சுத்தமாக வைத்திருக்க முடியும். அரசாங்கம் எவ்வளவு திட்டங்கள் போட்டால் கூட, சுகாதாரத்துறை எவ்வளவு முயன்றால் கூட துப்புரவு செய்யறதுக்கான இன்றைக்கு துப்புரவு செய்யலாம், நாளைக்கு நீங்கள் ஒழுக்கமாக எல்லாருமே தனி மனித ஒழுக்கத்தோட குப்பை போடக்கூடாது பொது இடங்கள் என்று நீங்கள் முடிவெடுத்தால் மாத்திரம்தான் துப்புரவா வைத்திருக்க முடியும் உங்களோட அயல் சூழல். அதையும் முதல் கவனத்தில் கொள்ளுங்க. கோவில் குடியிருப்பில் உள்ள கடற்கரையோரம், கோவில் குடியிருப்பு கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள கடற்கரையோரத்தை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு கீழே சிரமதான பணி செய்திருக்கிறோம். இதில் எங்களுக்கு இலங்கை இராணுவத்தினர் பெருமளவு ஒத்துழைப்போடு மற்றது இளைஞர் அணிகள், மற்றது பொதுமக்கள், பிரதேச செயலகம், நகரசபை, போலீஸ் திணைக்களம் எல்லாட்ட பங்களிப்போடையும் நாங்கள் இந்த கழிவை அகற்றலை செய்திருக்கிறோம். இதில் நாங்கள் உட்புற கழிவு உட்காத கழிவுகளை தரம் பிரித்து எடுத்து அந்த கழிவுகளை நகரசபை உட்காத கழிவுகளை மீள் சுழற்சி மையத்துக்கும் உட்புற கழிவுகளில் இருந்து சேதன பசலைகள் தயாரிக்கிறதுக்குரிய ஒழுங்குகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பொதுமக்கள்கிட்ட கேட்குற ஒரே விஷயம், நீங்கள் கழிவுகளை கண்டபடி இவ்வாறான கடற்கரை ஓரங்களில் எறிய வேண்டாம். இவ்வாறு எறிகிறதால எங்களுக்கு கடற்கரை ஓரத்தில் வசிக்கிற பொதுமக்களும் பெருமளவு சிரமங்களை எதிர்கொள்ளினோம். அதே மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள் பெருமளவில் எங்களுக்கு பாதிப்படைஞ்சு கொண்டு வருகிறது. நிலநீர் மாசடைவு மிக மோசமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் கழிவுகளை ஒருபோதும் கண்டபடி தூக்கி எறியாமல் அவற்றை உரிய குப்பை கூடைகள், அயலில் இருக்கக்கூடிய குப்பை கூடைகளில் சேர்த்து விடலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு உரை பேக் மாதிரி ஒரு பொது உரையில் விட்டு ஒரு கட்டி டிராக்டர் போகக்கூடிய ஒரு தேர் வீதியில் வச்சு விட்டால் கூட அது ஏதோ ஒரு விதத்தில் ஈடுபட்டு கொள்ளும். இல்லாமல் கடற்கரை ஓரங்களில் நாங்கள் அந்த இடத்துல போட்டுக்களை உடைச்சி போடுறது, பொலித்தீன்களை தூக்கி நீர் அருவோட வீசி போட்டு போனால் அது காற்று மூலம் எடுத்து செல்லப்பட்டு கடலுக்கு போய் சேருது. அந்த கடலுக்கு போய் சேர்ந்தால் எங்களை கடல் தண்ணிக்கு இறங்கி சுத்தப்படுத்துறது சாத்தியமில்லை. அது எவ்வளோ தூரம் கடலுக்குள்ளே புதஞ்சு இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குதுன்ற ஒன்றும் எங்களால் கணிப்பிடுறது சுலபமான விஷயங்களும் இல்லை. அதை நாங்கள் பொதுமக்கள்கிட்ட கேட்குறது, இவ்வாறான கடற்கரை ஓரங்களில் கொண்டு கழிவுகளை கண்டபடி வீசிட்டு செல்றதை தவிர்த்து கொள்ளுங்க. கட்டாயம் சாவச்சேரி நகரத்தில் உங்களுக்கு 12 இடங்களுக்கு மேலே குப்பை கூடைகள் வைக்கப்பட்டிருக்குது. அவ்வாறான குப்பை கூடைகளில் நீங்கள் தரம் பிரித்து போடலாம். அதை விட கழிவுகளை
கொள்வனவு செய்கிறதுக்காக எங்களோட எம்ஆர்எஃப் என்ற மீள் சுழற்சி மையம் இயங்கி கொண்டிருக்கு. அங்கே நீங்கள் வீட்டில் சேகரித்து தரம் பிரித்த கழிவுகளை கொடுத்து உடனுக்குடனே காசுகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இங்கே சாவச்சேரி நகரத்தில் வந்து மாதாந்தம் 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிற கழிவுகளை தரம் பிரித்து சேகரிக்கிற ஆட்கள் கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் அவ்வாறானவர்களை தொடர்பு கொண்டு கூட கழிவுகளை கொடுத்து அதை காசாக்கி கொள்ளலாம். அவை கழிவுகள் என்பது இப்பொழுது எதற்கும் பிரயோசனப்படாத பொருளென்ற நிலை மாறி கழிவுகளே எங்களுக்கு ஒரு வளமாக மாறிக்கொண்டிருக்கிறதால நிச்சயம் பொதுமக்கள் எங்களுக்கு இந்த விஷயத்தில் கரிசனை கொள்ளணும். நாங்கள் சூழல் மாசடைதலில் தவிர்த்து கொள்ள வேணும். இந்த சூழல் மாசடைதலை தவிர்த்து கொள்ளாமல் இதே போக்கில் சூழலை மாசடைய செய்து கொண்டு இருப்போமா இருந்தால் மனிதன் வாழ்கிறதுக்கு இந்த பூமி பந்தில் இடம் இல்லாத ஒரு காலம் வரும். நிறைய தொற்றா நோய்கள், புற்றுநோய், குறிப்பாக புற்றுநோயில் இருந்து குழந்தையின்மை பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இப்பொழுது இந்த கழிவுகளை கண்டபடி போட்டு தீ வச்சு இருக்கிறதால ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விஷயங்களை பொதுமக்கள் கவனத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் கழிவுகளை வந்து தரம் பிரித்து அதை உரிய உள்ளூராட்சி மன்றங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுல கவனம் எடுக்கணும் என்று சொல்லி நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது என்னென்னு சொன்னால், இந்த ஒரு வீதிகளில் குப்பை போடுறது சட்டவிரோதம். வீதிகளில் கண்டபடி குப்பை போடுறது வந்து சட்டவிரோதம். ஒரு கழிவற்றல் சேவை ஒன்று நடைபெற்று கொண்டிருக்க அதை குழப்பும் விதமாக வீதியோரங்களில் கழிவுகளை தூக்கி எறிய இயலாது. இப்பொழுது சாவச்சேரியை பொறுத்தளவில் சாவச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு உட்பட்ட ஏரியாவில் நாங்கள் அவ்வாறானவர்களுக்கு மேலே நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறோம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வந்த பிறகு இந்த வழக்கு பதிவு செய்கிற நடவடிக்கைகள் முனைப்பு பெற்றிருக்கிறது. அந்த வகையில் நிறைய எனக்கு தெரிஞ்ச கழிவுகள் போட்டாக்கள் 10,000 ரூபா ஃபைன் கட்டி கொண்டிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் சாவச்சேரி போலீஸார்ட்ட தகவலின்படி 10க்கு குறையாதவர்களுக்கு வழக்கு பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. அது வியாபார நிலையங்களாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம். உங்களோட வீடுகளுக்கு கழிவற்றல் வாகனம் வருகிற திகதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கட்டாயம் அது மாறுறதில்லை, ஒவ்வொரு கிழமையும் மாறுறதில்லை. அது ஒரு நீண்ட காலமாக ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட அட்டவணையில் நடந்து கொண்டிருக்கு. அந்த தினத்தில் காலையில் 8 மணிக்கு உங்களோட கேட்டுக்கு வெளியில் வந்து ஒரு பேக்கில் கட்டி வச்சா போதுமானது. அதுக்கு முதலே வச்சிங்கள்னு சொன்னால் வேறு ஆக்கள் வந்து அந்த உரபேக்கை கொட்டி சிந்தி போட்டு உரபேக்கை எடுத்து செல்லலாம். அதே மாதிரி கட்டாக்காலி விலங்குகள் அதை சேதப்படுத்தலாம். அவை பொதுமக்கள் காலையில் விடிய 8 மணிக்கு நீங்கள் வேலைக்கு போகும் முதல் உங்களோட கழிவுகளை எடுத்து வீட்டுக்கு ஏற்றடியில் வச்சுட்டு போனீங்கன்னா அன்றைக்கு நடக்கிற கழிவற்றல் சேவை முழுமையாக கழிவுகளை ஏற்றிக்கொள்ளும். அவ்வாறு ஏற்றிக்கொள்ள முடியாத இடத்து அந்த பின்னேரம் இல்லாட்டி அடுத்த நாள் 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த சேவை வந்து உங்களுக்கு வழங்குறதுக்குரிய முயற்சிகள் வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். பொது இடங்களில் வெத்தில சப்பிட்டு துப்புறது குற்றம் தானே? பொது இடங்களில் வெத்தில சப்பி துப்புறதை வந்து நாங்கள் இன்னும் சட்ட ரீதியாக தடுக்கிற சட்ட ஏற்பாடுகளை உருவாக்கி கொள்ளலை. பேருந்து நிலையங்களில் பொது இடங்கள் அது ஒரு எங்களோட பொது சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் அதை தவிர்த்து கொள்ள வேணும். நேரடியாக அதில் வெத்தில துப்பலை நாங்கள் மற்றவைக்கு அருவருப்பொண்டு ஏற்படுற விதத்தில் துப்பிட்டு போகிறது வந்து உண்மையில் தவிர்த்து கொள்ளணும். ஒரு உணவு கையாளுற நிலையங்களில் பணிபுரிகிறார்கள் வெத்தில போட்டுக்கொண்டு பணிபுரிவினோம்னா அவைக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்ட ஏற்பாடுகள் உணவு சட்டத்துக்கு கீழே இருக்குது. அதே மாதிரி இந்த சுற்றாடல் பிரிவுக்கு கீழேயும் அந்த சட்டங்கள் வந்து பரந்துபட்ட அளவில் வரையில் போலீஸாருக்கு அந்த அதிகாரங்கள் இருக்குது. ஆனால் போலீஸார் எல்லாருக்கும் பின்னாலேயும் திரிய முடியாதுன்றபடியாக எங்களால் அதை தனி மனித ஒழுக்கம் கட்டாயமாக அவை இதில் பொதுமக்கள் தனி மனித ஒழுக்கம் பொது இடத்துல வந்து நாங்கள் இவ்வாறு நடந்து கொள்ள வேணும். நாங்கள் எச்சில துப்பிட்டு போகிறதால அந்த வெத்தில துப்பலால் அந்த இடம் இவ்வளவு அசுத்தமாகுது, அது இவ்வளவு அருவருப்பாக மாறுது. அடுத்தது நாங்கள் இவ்வளவு நாகரிகம் அடைஞ்ச மனிதர்ன்றதை மற்றவே மதிப்பிடுகிறோம். நாங்கள் பொது இடத்துல நடந்து கொள்கிற விதத்தை பொறுத்து தான் இப்போ நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போயினோம். எங்களோட நாட்டை பற்றி ஒரு குறைவான மதிப்பீட்டு எடுத்துக்கொள்ளுவினோம். இன்றைக்கு கழிவற்றலையோ இல்லாட்டி எச்சில் துப்புறதோ கூட அடிப்படை விடயங்களை கூட அறிஞ்சிருக்காத மக்களாக இந்த நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் ஒரு எமது நாட்டை பற்றி குறைவான மதிப்பீடு ஒன்றை மேற்கொள்ளக்கூடும். ஆகவே நாங்கள் அந்த விடயங்களில் கூட கவனம் செலுத்தி என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் பொது இடங்களில் வெத்தில துப்புறதை தவிர்த்து கொள்ள வேணும். அதே மாதிரி பொது இடங்களில் கழிவுகள் வீசுறது, பொது இடங்களில் ஒழுக்கமாக நடந்து கொள்வது, எங்களோட வார்த்தை பிரிவங்கள் கூட இப்பொழுது மிக மோசமாக இருக்கிறது. சமூக ஊடகங்கள் சினிமான்ற தாக்கங்களால் நாங்கள் பொது இடங்களில் ஒரு தனி மனித ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காத ஆட்களாக எதையும் எந்த இடத்திலையும் சப நாகரிகம் இல்லாமல் கதைத்து விட்டு செல்பவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அவை அந்த விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்தி இந்த நாட்டுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு நட்பிரஜையாக எங்களை வளர்த்து கொள்ள வேணும் என்று சொல்லி நான் இந்த இடத்துல விருப்பப்படுறேன்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவ வீரர்களும் வந்து இந்த குப்பை அகற்றும் வேலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க.